டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க ராணுவம் இல்லாத அதிவேக படகு கியூபாவினுடைய கடல் பிராந்தியத்தில் அத்துமீறி நுழைந்தது தவறு, தப்பு என்று ரஷ்யாவில் இருந்து ரஷ்யாவினுடைய பேச்சாளர் மரியா சக்ரோவா அமெரிக்காவிற்கு கடுமையான கண்டனம். கியூபா என்கின்ற நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்குள் இது போன்ற அத்துமீறல்களை நடத்துவது ஏதோ தற்செயலானது அல்ல, மிகப்பெரிய குற்ற செயலாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய வேக படகு கியூபாவினுடைய எல்லைக்குள் நுழைந்து கியூபாவினுடைய கடல் படை மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தது என்பது வெறித்தனமான செயல். இதனுடைய முடிவு என்ன? அமெரிக்க விரைவு படகில் வந்தவர்களில் 4 பேரும் கொன்று தள்ளப்பட்டு 6 பேர் கியூபா படைகளில் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? இதனால் கிடைக்க போகின்ற விளைவு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உள்ளே நுழைந்த அமெரிக்க விரைவு படகை அவர்கள் தடுத்து நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் நாங்கள் யார் என்று கூறி துப்பாக்கியால் சுட்டனர். கியூபாவினுடைய கடல் படை வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார். அதைத் தொடர்ந்து கியூபாவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றதாக மரியா சக்ரோவா கூறுகின்றார். ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த விவகாரம் ஆய்வில் இருப்பதாகவும் சற்று முன்னர் வெளியான அமெரிக்காவினுடைய கருத்துக்களின்படி இந்த படகில் சென்றவர்களில் 2 பேர் அமெரிக்கர்கள் என்றும் 2 பேர் கியூபா நாட்டை புறப்படமாக கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் அமெரிக்கர்கள் தான் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஏன் வந்தார்கள் என்ற விவரத்திற்கு கியூபாவில் இருந்து வந்திருக்கும் கருத்துக்கள் கியூபாவில் இருக்கின்ற ஆட்சியை மாற்றுவதற்காக கியூபா எதிர்ப்பாளர்கள் இப்பொழுது அமெரிக்காவில் பெருந்தொகையாக குடியேறி இருக்கின்றார்கள். இவர்கள் பயங்கரவாதிகள், கியூபாவிற்கு உள்ளே தாக்குதல் நடத்த திட்டமிட்டவர்கள். இத்தகைய பயங்கரவாதிகளை பயன்படுத்துகின்றார்கள். இவர்களை போன்றவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய கடல் பகுதிக்குள் நுழைவார்களாக இருந்தால் எச்சரிக்கை என்பது கிடையாது, இதுதான் தண்டனை என்று கியூபாவினுடைய அரசு தரப்பு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. கியூபா என்ற நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவதற்கான எத்தனங்களை ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அதனுடைய விளைவு இதுதான் என்பதை கியூபா கூறியிருக்கின்றது. ஏற்கனவே தாங்கள் இது பற்றி அமெரிக்காவிற்கு அறிவித்து விட்டதாகவும் இத்தகைய செயல்கள் நடைபெறப் போகின்றது என்று கூறியிருந்ததாகவும், எனவே துப்பாக்கி பிரயோகம் தவறானது அல்ல என்றும் கியூபா கூறுகின்றது. இந்த நிலையில் வெனிசுலா நாட்டிலிருந்து கியூபாவிற்கு ஆயிலை வழங்க முடியாது என்று கூறிய அமெரிக்கா இப்பொழுது 2 மில்லியன் பேரல்கள் ஆயிலை வெனிசுலாவில் இருந்து இந்தியாவிற்கு ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. புதிய வர்த்தகம் ஆரம்பித்திருக்கின்றது. 4 பெரிய சூப்பர் டேங்கர்களில் ஆயில் நிரப்பும் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றன. வெனிசுலாவினுடைய துறைமுகத்தில் 3 மில்லியன் பேரல்கள் ஆயில் ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கின்றன. நிக்கோலஸ் மடுரோ காலத்தில் அமெரிக்காவினுடைய தடைகள் காரணமாக ஏற்றுமதி செய்ய முடியாமல் இருந்த வெனிசுலாவினுடைய மாபெரும் ஆயில் களஞ்சியம் திறந்திருக்கின்றது. ஆனால் வெனிசுலாவிற்கு அமெரிக்காவிற்கு எதிராக ஆதரவு செய்த நாடுகளுக்கு அந்த கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் இந்தியாவிற்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்தியா வெனிசுலாவில் இருந்து ஆயிலை இறக்குமதி செய்வதில் 3வது இடத்தில் இருந்த நாடு. ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வேண்ட வேண்டாம் என்று அமெரிக்கா நெருக்கடி கொடுத்தது இந்தியாவிற்கு. இப்பொழுது வெனிசுலாவினுடைய கதவு திறந்திருக்கின்ற காரணத்தினால் இந்திய வர்த்தகத்தில் ஒரு புதிய மலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வெனிசுலா நாட்டினுடைய ஆயில் உற்பத்தி அந்த நாட்டு மக்களினுடைய வறுமையை தீர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தினசரி 8 லட்சம் பேரல்கள் வெனிசுலா உற்பத்தி செய்யும் ஆற்றலை கொண்டதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா தொடர்பாகவும் சர்வதேச செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் உல்லாச பயணிகள் வருவதனால் இந்த ஆண்டு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்திருப்பதாக ஸ்ரீலங்காவினுடைய உதவி உல்லாச பயணத்துறை அமைச்சர் ருவான் ரணசிங்கே நேற்று வழங்கிய பேட்டியில் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்களுடைய இலக்கு 5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் என்றாலும் 4 பில்லியன் டாலர்கள் எட்டி தொடப்பட்டிருக்கின்றது என்றும், இந்த ஆண்டு உல்லாச பயணிகள் சுமார் 3 மில்லியன் பேர் வந்தார்கள் என்றும், இது சென்ற ஆண்டு வந்த 2.3 மில்லியன் உல்லாச பயணிகளுடன் ஒப்பிட்டால் 30% அதிகரிப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா இதை மேலும் மேம்படுத்த இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவினுடைய நாணயம் மறுபடியும் பலமான ஓர் இடம் நோக்கி செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
வருகின்றது. ஸ்ரீலங்காவில் உல்லாச பயணிகளினுடைய வரவும் அவர்களுடைய வரவு தொகை இதைவிட பல மடங்கு அதிகரிப்பதற்குரிய அழகிய சிறந்த வாய்ப்புகள் உண்டு என்பதும் அதற்கு ஏற்ப பணிகளை செய்ய வேண்டிய தேவை இருப்பதையும் மறக்க முடியாது. இவ்வாறு இன்று வர்த்தகமும் ஆயில் ஏற்றுமதியும் உலக அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றன. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? ஒரு புறம் வர்த்தகம், மறுபுறம் வர்த்தகத்திற்கான வர்த்தக போர், இன்னொரு புறம் ஆயுத விற்பனை, ஆயுதங்களை பரிசோதிப்பதற்கான தேவையற்ற போர்கள், அந்த போர்களினால் ஏற்படும் துயரங்கள், முடிவற்ற உக்ரைனிய போர், தொடங்க இருக்கின்ற ஈரானிய போர், அடுத்து காத்திருக்கின்ற பசிபிக் பிராந்திய நெருப்பு, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர், வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம், கியூபாவில் ஆட்சி மாற்றத்திற்கான எத்தனங்கள், இவ்வாறு விவகாரம் பல தரப்பிலும் சூடு பிடித்து 21ஆம் நூற்றாண்டினுடைய புதிய செய்திகள் 20ஆம் நூற்றாண்டை முற்றாக தூக்கி வீசி புதியதொரு தடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? AI தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய அதிநவீன ஆயுதங்களை இந்தியாவிற்கு வழங்க ஒப்பந்தம் செய்திருக்கின்றது இஸ்ரேல். இதனால் பிராந்தியத்தில் இந்தியா தன்னுடைய பலத்தை மேலும் அதிகரிக்க முயற்சி எடுக்கின்றது. சீனாவினுடைய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கும் நிலையில் இந்தியாவும் தன்னை பலப்படுத்துகின்றது. இவ்வாறு பிராந்தியம் முழுவதும் கரிபியனில் இருந்து மத்திய கிழக்கு தொடங்கி பசிபிக் வரை வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.